இடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பாக்கியத்தை கொடுத்த கர்த்தருக்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பானம் பண்ணும்படி உட்கொள்ளும்படி கத்த பெரிய கிருபை கத்த தந்தார். அடுத்த திருவிருந்து வரைக்கும் இந்த திருவிருந்தில் இந்த காரியத்தை பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்காக ஒரு கிருபை தன்னுடைய 2 கரங்களை வைத்து கத்தரை சோதனை பண்ணலாமா? சோதனையில பரிசுத்தப்படுத்தினீரேப்பா, வசனத்தை கொண்டு பேசினீரே, எங்களை தகுதிப்படுத்தினீரே, இன்னொரு கூட இணைய வைத்து நமக்கு நன்றி 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 விசேஷமாக மாலை ஆராதனை உண்டு. வராதவர்களுக்கு சொல்லுங்க, திடீர் நகர் போல மாலை ஆராதனை உண்டு. அதுவும் 6 மணிக்கெல்லாம் மாலை ஆராதனை துவங்கும். ஏன்னா மாலை இரவு ஊழியத்துக்கு செல்ல இருப்பதனால அதனாலே அதே போல் வராதவர்கள் உங்கள் ஜபத்திலேருந்து 3 நாள் அளவும் எங்களை தாங்குங்க. தனிப்பட்ட ஜபத்திலும் குடும்ப ஜபத்தில் இந்த 3 நாள் ஊழியத்தை கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்ய வருகிறவர்கள் ஜப பாரத்தோடு ஆத்ம பாரத்தோடு வாஞ்சையோடு கூட வந்து அந்த இடத்துல இந்த ராக்கால ஜபத்திலும் இந்த ரூம்களில் ஜபம் தான் ஒரு பெரிய எழுப்புதல் தரம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள என்ன பண்ணாங்க? ஜபம் பண்ணி பாடி துதித்தால் போதும். அஸ்திபாரம் அசைந்தது, பூமி அதிர்ந்தது, கதவுகள் திற கொண்டது, கட்டப்பட்ட கட்டுகள்லாம் பண்ணுது, அறுக்கப்பட்ட ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஜபமும் அந்த இடத்துல நடந்து நாங்கள் ரத்தத்தை தெளிக்கிற அந்த இடத்துல தெளிக்கப்படும் அந்த வேற பாதருடைய ஆவியை எங்களுக்குள் வராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ஆவியை தரித்தவர்களாக அந்த உலகத்தில் உமக்காக சாட்சியா ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. வந்தவர்கள் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு வேண்டுதலோடு கண்ணீரோடு புலம்பரோடு ஆண்டவர் வந்திருப்பாங்க. விளையாற்றி தேற்றி அரவணைத்து சந்தோஷ மகிழ்ச்சி சமாதானம் ஆசீர்வாதத்தோடு கூட சரீர பலவீனத்தில் இருப்பானா சுகத்தை கொடுத்து அனுப்பும்படியாக இரத்த கோட்டைக்குள்ளே நான் முத்தரித்து அனுப்புகிறேன். தெய்வ ஜனத்தை தெய்வ சமாதானத்தோடு அனுப்புவீராக. கண்களை கண்ணீருக்கும் ஆத்மாவை மரணத்துக்கும் கால்களை இடலுக்கும் தப்புவிக்கிற கண்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, ஒவ்வொரு வாரம் இந்த இடத்துல தான் காலை ஆராதனை 6:30 மணிக்கு உண்டு. மறக்காமல் ஆராதனை வந்து பங்கு பெறுங்க. நம்ம எல்லாரும் வலது கர்த்தரை ஜீவ சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கும் ஆசீர்வாதமும் இப்போதும் எப்போதும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த நாளில் கலந்து கொண்ட என் தெய்வ ஜனங்களோடும் குடும்பங்களோடும் சந்ததிகளோடும் வம்சங்களோடும் சபையோடும் இந்த ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடே